நம்ம தெரிலங்க. இந்த நாட்டில் குடிகாரனுக்கு இருக்கிற மதிப்பு, மரியாதை, பயம், சன்மானம் இந்த நாட்டோட நல்ல குடிமகனுக்கு இருக்கிறது இல்லைங்க. நான் எதை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். எங்கள் ஊரில் சித்தப்பா ஒருத்தர் ஆர்மியில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அவர் 6 மாதம் கல்யாணம் முடிஞ்ச 6 மாதத்துலேயே திரும்ப ஆர்மிக்கு போயிட்டார். திரும்ப வர்றப்ப அவர் இறந்து போய் வந்தார். அப்போ போலீஸ் ஒரே கூட்டம். அப்போ படிப்பறிவு கம்மியாக இருந்ததுனால, நான் சின்ன பிள்ளையாக இருந்ததுனால நினச்சேன், சித்தப்பா ஏதோ தப்பு பண்ணியிருக்காரு, அதனால தான் போலீஸெல்லாம் வந்திருக்குன்னு நினச்சேன். அவங்க சுடுறப்ப சித்தப்பா பெரிய தப்பு பண்ணியிருக்காரு, அதனால தான் போலீஸு சித்தப்பா செத்ததுக்கப்புறம் கூட சித்தப்பாவை சுடுறாங்க அப்படின்னு நினச்சி நான் பயந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் சித்தி தனியாகவே வாழ்ந்தாங்க. அதாவது அவங்களுக்கு மறுமணன்றது அப்போ மறுக்கப்பட்டது. அப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு அப்போ அவங்க 10 லட்ச ரூபா, அந்த 10 லட்ச ரூபாய் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க அதில் வர வட்டி, பேங்கில் போட்டு அதில் வர வட்டியை வச்சு கூட பிழைச்சிருக்கலாம் இல்லையா? இதை ஏன் நீ சொல்கிறதுக்கு யார்? ஒரு நடிகையா, ஒரு அரசியல்வாதியான்னு நீங்கள் நினைக்கலாம். நான் இந்த நாட்டோட குடிமகள்ங்க. எனக்கு இந்த உரிமை இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறது சரின்னு பட்டால் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கங்க.